ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சனில் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நமக்கு டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது நம்ம எல்லாருமே சார்ஜர் வச்சுருப்போம். இந்த சார்ஜரில் வர முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சார்ஜரோட கேபிள் சீக்கிரமாக நமக்கு டேமேஜ் ஆகிடும். அதாவது நம்ம சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கும்போது அது சீக்கிரமாக வளைஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரா ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ராயில் கொஞ்சமாக சின்ன பகுதி ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், உள்ளே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சார்ஜரில் எந்த இடத்துல நமக்கு டேமேஜ் ஆகுதோ அந்த இடத்துல நாம் இதை வச்சு விடலாம். நம்ம ஃபோன் வாங்கி அது டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சார்ஜர் காலி ஆகிடும். ஆனால் நம்ம அதுக்கு கிடைக்கிற சார்ஜரை நம்ம போட்டு நம்ம யூஸ் பண்ணாதான் நம்ம ஃபோனுமே அதிக நாளுக்கு வரும். நம்ம சார்ஜர் மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபோனுமே சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக கிடைக்கிற சார்ஜரை நம்ம பத்திரமா பாதுகாத்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா எப்படி நம்ம வளைச்சாலும் வளையாது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு லைட்டாக வளைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடம் நமக்கு வளையவே இல்லை. ஸோ இதனால் நம்ம சார்ஜர் அதிக நாளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும். இந்த சார்ஜர் நமக்கு டக்குன்னு கட் ஆகாமல் இருக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நாம் ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூனுக்கு நம்ம துணி துவைக்கிற பவுடர் அரை டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டெட்டால். இதில் நம்ம அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம். இதையும் இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ஊற்ற வேண்டியது தண்ணி. ஒரு அரை பக்கெட் அளவுக்கு லைட்டாக சூடான தண்ணி ஊற்றிக்கலாம். சூடான தண்ணி இல்லாத பட்சத்தில் நம்ம நார்மல் தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம கால் மிதியை இதில் போட்டு வைக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சா போதும். எப்போவுமே நம்ம கால் மிதியை துவைக்கும் போது நார்மலாக நம்ம சோப்பு பவுடர் போட்டு துவைச்சி எடுக்கிறத விட கொஞ்சமாக டெட்டால் சேர்த்து துவைக்கிறது ரொம்ப நல்லது. கால் மிதியை நம்ம போட்டு அடித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு டேமேஜ் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம துவைச்சி எடுக்கும்போது சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட்டால் சேர்த்து க்ளீன் பண்ணுறதால இதில் வர்ற அழுக்கு வாசனை வராமல் இருக்கும். நம்ம எவ்வளவு தான் துவைச்சாலும் சரி, நம்ம அடிக்கடி அதில் காலை மிதிச்சுக்கிட்டே இருக்கிறதால இந்த கால் மிதியிலிருந்து ஒரு கெட்ட வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், ஜஸ்ட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்தாவே அவ்வளவு அழுக்குமே நமக்கு வந்துடும். நாம் ஊற வைக்காமல் போட்டு டக்குன்னு போட்டு அடிக்கும்போது சீக்கிரமாக நமக்கு டேமேஜ் ஆகிடும், நமக்கு கிழிஞ்சு போயிடும் மேட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வெளியே எடுத்துட்டு நல்ல தண்ணியில் அலசி நம்ம காய போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கையே வலிக்காமல் டக்குன்னு ரொம்ப சுலபமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அத்தனையுமே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து போட்டாச்சு. எப்போவுமே கால் மிதியை க்ளீன் பண்ணும்போது இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இடியாப்பம் செய்யும்போது ஒரு வாழை இலை ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வாழை இலை மேலே இடியாப்பத்துக்கு நம்ம பிழிஞ்சு விடுற மாதிரியே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லத்தோடு கலந்த தேங்காய் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. நான் வெல்லம் தேங்காய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதை இந்த மாதிரி அதுக்குள்ளேயே எடுத்து வச்சுடுங்க. இப்போ இலையை இந்த மாதிரி பாதியாக மடிச்சிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி பாதியாக மடிக்கணும். இப்போ நம்ம இலையை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஷேப்பு கிடச்சிருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம கத்தியோ அல்லது ஸ்பூனோ வச்சு நம்ம இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இலையோட க்ளோஸ் பண்ணி அப்படியே நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியதாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வெல்லத்தோடு சேர்ந்து தேங்காய் நம்ம உள்ள ஸ்டஃபிங்காக வச்சுருக்கிறதால ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி டேஸ்ட்டுமே செம அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்போவுமே நம்ம லெமன் பிழியறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா லெமன் பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நம்ம லெமன் கட் பண்ணும்போது பாதியாக கட் பண்ணி நம்ம பிழிஞ்சு எடுப்போம் இல்லைங்களா? ஆனால் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. கட் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி அதை நம்ம மறுபடியும் 8ஆக கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு நிறைய ஜூஸ் வரும். நமக்கு 2ஆக கட் பண்ணும்போது அதுலேருந்து வர ஜூஸோட அளவை விட இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பிழிஞ்சு எடுக்கும்போது நிறைய ஜூஸ் வருங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸ் வருது அப்படின்னு நானே உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மலாக நம்ம 2ஆக கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்குது அப்படின்னு. எப்போவுமே நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் வர வேஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு டெய்லியுமே யூஸ் ஆகும். இதை நம்ம க்ளீனிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். அல்லது நம்ம உப்பு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா இதிலே நம்ம ஊறுகாய் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது நமக்கு.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போனாலும் சரி, அல்லது ஒரு சீமந்தம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நமக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் மஞ்சள் அல்லது குங்குமம் இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இதை நம்ம நிறைய சேர்த்தா நம்ம வீட்டில் வச்சுருப்போம். இதை நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பவுடர் உப்பு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்ல பவுடர் உப்பு தான் எடுத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் கல்லுப்பு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குட்டி குட்டி குங்குமம் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சால்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ இந்த சால்ட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போது கொஞ்சம் உப்பு தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நிறைய உப்பு கூட வச்சு செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே நம்ம இதை வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்ல கலர் வந்து நல்ல சேஞ்ச் ஆகிருக்குது. நல்ல பிரைட் கலராக கிடச்சிருக்குது. இதை நம்ம கோலமாவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கலர் கோலப்பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த உப்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் கோல மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கோல மாவில் நம்ம இதை போட்டோம்னாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு நல்ல பிரைட் கலர் கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் பிரியாணிக்காகலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ரெட் கலர், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒயிட் கலர் உப்பு அல்லது ஒயிட் கலரில் இருக்கிற கோல மாவு வச்சே நாம் இந்த மாதிரி கலர் கோலப்பொடி தயார் செய்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாத பழைய குங்குமம் இருக்குது அல்லது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லேருந்து கிடைக்கிற குங்குமம் இருக்குது அப்படின்னா நாம் இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். கோலப்பொடியுமே ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பழைய சாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் திரும்ப யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மலாக நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு சாக்ஸ் வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே கலர் கலராகவும் இருக்கும். நாம் இந்த மாதிரி இதை கட் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இதை மேல் பாகத்தை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம பேண்ட் வச்சுக்கலாம் தலையிலேயே. அதாவது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற சாக்ஸ், பட் யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் இருந்தது அப்படின்னா நாம் இதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற துடைப்பம் இருக்கு இல்லைங்களா, இதில் நாம் கயிறு கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த குச்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றா நமக்கு கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாம் இதில் பேண்டு போட்டு விட்டோம் அப்படின்னா இது வந்து டைட்டாக இருக்கும். நமக்கு எப்போவுமே நாம் வந்து போட்டு திரும்ப திரும்ப கயிறு கட்டி விடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஒரு டைம் நாம் இந்த பேண்டு போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து திரும்ப நமக்கு வரவே வராது. பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு குச்சி வேணுமோ அந்த அளவுக்கு நாம் இதை வச்சு டைட் பண்ணி வச்சுக்கலாம். இதை மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம சாக்ஸுமே திரும்ப யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை கட்டி வச்சுட்டோம். ஒரு குச்சி கூட நமக்கு கீழே வராது. துடைப்பம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு வர மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அடிக்கடி அது லூஸ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற குச்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றா நமக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பழைய சாக்ஸை நம்ம இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நம்ம டெய்லியுமே இதை யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பழைய சாக்ஸுக்களை யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.